வணக்கம். என்னுடைய நண்பர் நாசர் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கேன். ஏன்னா எந்த படத்துக்கும் என்கிட்ட நாசர் காசு வாங்கினதே கிடையாது. பணம்னு சொல்லி பேச போனா அவனும் அவன் மனைவி கபிலாவும் திட்டுவாங்க. ஆனா இந்த படத்துல நான் கட்டாயப்படுத்தி கொடுத்ததுக்கு அது அவங்க வாங்கினதுக்கு நன்றி நாசர். அடுத்தது நண்பர் ராம்கி எனக்கு தமிழ் இவ்வளவுதான் சொல்லி கொடுத்துருக்கான், இதுக்கு மேல கொடுக்கல. அவன் சொன்னது 100க்கு 100 உண்மை. அவன்கிட்ட நான் ஆரம்பத்துல பேசும்போது தமிழை இப்பவும் அவ்வளவு சரியா பேசுறது இல்லை, அப்பவும் சுத்தமா பேசாம இருந்தேன். அவன் தான் எனக்கு காரணமே இந்த தமிழ் பேசுனதுக்கு. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா பழைய படங்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் படங்களை பார்த்து பார்த்து அவன் பேசின வசனங்கள் பேசுறது பார்த்தாலே எனக்கு ஷாக் கிடைக்கும். அதுக்கப்புறம் அவன் எனக்கு சொல்லுவான், இப்படி உச்சரிப்பு பேசணும், இப்படி பேசினா சரியா இருக்கும், அப்படி பேசினா சரியா இருக்கும். அந்த அளவுக்கு எனக்கு வராதுடா, எனக்கு வந்தது போதுடா, இதை வச்சு நான் சமாளிச்சிருவேன், நான் டெல்லி வரைக்கும் போய் நீ விட்டுருடா. ஏன்னா அரசியல்வாதி எப்படி பேசுவாங்கன்னு தெரியும். நான் என் தொகுதியில நான் எப்படி பேசினேன்னு எனக்கு தான் தெரியும். உண்மையை பேசினேன், வேற எதுவுமே நான் பேசல. எனக்கு என்ன உண்மையை பட்டுச்சோ அது தெளிவா பேசிட்டேன். பக்கத்துல இருக்க ஒன்றிய செயலாளர் சொல்லுவாங்க, சார் இந்த பிரிட்ஜு கட்ட சொல்லுங்க சார், சும்மா சொல்லுவேன். இவன் என்ன பொய் சொல்றான், பிரிட்ஜு கட்ட சொல்றான்னா ஜனங்க கத்துவாங்க, இவன் ஓடிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு மனசுல என்ன பட்டுச்சோ அதெல்லாம் நான் பேசினேன். இன்னைக்கு அது எனக்கு ஒரு தனி இடம் கொடுத்துருக்கு. இந்த படத்தை பத்தி சவாலே சமாளி பத்தி நான் அதிகமா பேச விருப்பப்படலை. ஏன்னா எல்லாரும் பேசிட்டாங்க. எல்லா ட்ரெய்லர் ஷோலையும் எல்லா ப்ரெஸ் மீட்லையும் எல்லாரும் அந்த படத்தை பத்தி புகழ்ந்து பேசுறது தான் வழக்கம். அது எப்போ நமக்கு ரிசல்ட், நம்ம எக்ஸாம் எழுதிட்டோம், ரிசல்ட் 4ஆம் தேதி வரும். அது எப்படி வந்தாலும் நான் ஏற்றுக்க தயாரா இருக்கிறேன். என்னுடைய குழு அது தயாரா இருக்கு. ஆனா நான் சினிமால 60% மார்க் வாங்கினவன். அதனாலதான் இத்தனை வருஷம் சினிமால இருக்கேன். நான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி 60% பாஸ். இந்த கதை நிச்சயமா ஜெயிக்கும். மற்றும் இன்னைக்கு சினிமால இருக்கிற ஒரு growth பத்தி நம்ம பார்க்கணும்னா, நம்ம படம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பிஸ்னஸ், ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பிஸ்னஸ் 1 கோடி இருந்துச்சுன்னா இன்னைக்கு அது 100 கோடி வந்திருக்கு. சினிமா வளர்ச்சி இருக்கு. ஏன்னா அப்போ ஒரு ப்ரொடியூசர் இருந்தாருன்னா அந்த ப்ரொடியூசருக்கு ஃபைனான்சர் இருப்பான், டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பான், சேட்டலைட் வாங்குறதுக்கு ஒரு சேட்டலைட் இருக்கும், ஃபில்முக்குள்ள ஒரு படம் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. இந்த மாதிரி பல விதமா ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு நிறைய பேர் கூட இருப்பாங்க. இன்னைக்கு யாரும் கிடையாது, வெறும் ப்ரொடியூசர் மட்டும்தான் இருக்கான். இன்னைக்கு இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா எத்தனை பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. சமீபத்தில் ஒரு ப்ரொடியூசரோட நிலைமை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சிலை காணாம போயின இதுல அரெஸ்ட். எத்தனை பேர் ஏனோ சாப்பாடு கூட வழி இல்லாம இருக்காங்க. ஏன் இப்படி இருக்கு? இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கு, ஆனா ஒரு ப்ரொடியூசர் மட்டும் ஏன் இப்படி இருக்கான்னா அதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா இவ்வளவு பெருகின ஒரு பணம் விஷயத்துல இவ்வளவு பெருசா இருக்கு இண்டஸ்ட்ரி. இன்னைக்கு தியேட்டர்ஸ் நிறைய ஆயிடுச்சு, எல்லாம் நிறைய ஆயிடுச்சு. ஏதோ ஒரு இடத்துல படம் போயிட்டே இருக்கு, எங்கேயோ ஒரு இடம் மட்டும் பணம் போயிட்டு இருக்கு. ஒரு இடம் இல்ல 2 இடம். அதை நான் ஓப்பனா சொல்ல விரும்புறேன். யாரோ ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு பணம் போகுது, பெரிய டைரக்டர்னு சொல்லி அவங்களுக்கு பணம் போகுது. மிந்தி அப்படி இல்லை. ஒரு படம் எடுத்து ஒரு சக்சஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு ப்ரொடியூசர் லாபம் சம்பாதிப்பான், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் லாபம் சம்பாதிப்பான், ஒரு தியேட்டர்காரர் லாபம் சம்பாதிப்பான், கேன்டீன் சம்பாதிக்கும், சைக்கிள் விற்கிறவன் சம்பாதிப்பான். இன்னைக்கு அந்த பிரிவு இல்லை, அந்த பிரிவு இல்லை. இது எல்லாமே ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கு. நம்ம அந்த சேட்டலைட் இன்னைக்கு ஆக்சுவலி இந்த ஃபங்க்ஷன்
ஏன்னா உங்களுக்கு தெரியும் ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஃபங்க்ஷன் வைக்கக்கூடாது, நாங்கள் சேட்டலைட் எல்லாம், ஏன்னா இன்னைக்கு யாரும் வாங்குறது தயாரில்ல. உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், எனக்கு தெரியும் எல்லா சேட்டலைட்டும் அதிகமா பணம் கொடுத்து வாங்குறதுனால தான் பிரச்சனை. ஒரு லிமிட் ஆக்கி ஒரு படத்துக்கு இந்த வேல்யூ தான். இந்த மாதிரி படம் எடுக்கும்போது ஏற்கனவே அசோக் செல்வனுக்கு போன படம் பார்த்தீங்கன்னா 2,50,00,000 ரூபா சேட்டலைட் போயிருக்கு. இன்னைக்கு யாரும் இல்லை வாங்குறதுக்கு. நாங்க தயார், எதுவா இருந்தாலும் அந்த சவாலை சமாளிப்போம். இந்த மாதிரி எத்தனை ப்ரொடியூசர் இருப்பாங்க, கஷ்டம். இது எல்லாத்துக்கும் நீங்க எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். நான் என் பொண்ணு சொன்ன மாதிரி முதல்ல படம் எடுக்கணும். நாங்க ஏன் உனக்கு வேற வேலை இல்லையான்னு கேட்டேன். நான் படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டமான வேலை, அதுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு சொல்லி சொல்லி பார்த்தேன். திருப்பி ராஜராஜன் அவங்களோட ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஃப்ரெண்டு இப்போ வேவ் மீடியா அனுராக், இதெல்லாம் சேர்ந்து இவங்க எல்லாம் சேர்ந்து படம் எடுக்கணும். இப்ப இவங்களை விட்டா உங்களுக்கு தெரியும், இவங்க தனியா படம் எடுத்தா இன்னும் பெரிய கடன்ல கொண்டாந்து இறக்கிருப்பாங்க. அது நிறைய வாட்டி நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பாங்க. சோ இவங்களை கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஒரு படம் எடுத்தால் ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா கொஞ்ச நாள் கையில ஒரு பேண்டேஜ் கட்டிட்டு சுத்திடலாம், அதுக்கப்புறம் உதறிட்டு அடுத்த வேலையை பார்த்துடலாம். அந்த ஒரு முடிவு தான் இந்த சவாலே சமாளி. இந்த சவாலே சமாளிக்கு ஒரு துணையா இருந்து நம்ம டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் பத்தி ஒரு சின்ன எனக்கு கதை தெரியும். என்னன்னா ஒரு கோயம்புத்தூர்ல போய் ஒரு கடையில போய் ஒரு கிரைண்டர் வாங்கினா, அந்த கிரைண்டர் வாங்குறதுக்கு ஒரு செக் கொடுத்தாரா 10,000 ரூபாய்க்கு. இவரு போய் அந்த கிரைண்டர் யூஸ் பண்ணாம அந்த செக் எப்போ கிளியர் ஆகுமோ அது வரைக்கும் அந்த கிரைண்டர் யூஸ் பண்ணல. அந்த கடைக்காரர் என்ன செஞ்சாருன்னா, அந்த கிரைண்டர் செக்கு ஐயாட்ட இருந்து வந்திருக்கனால ஃப்ரேம் போட்டு வச்சுட்டாரு. போடவே இல்லைன்னா இவர் போன் பண்ணிட்டு அது என்ன ஆயிடுச்சுப்பா அந்த செக் வரலையே அப்படின்னா, அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு, ஐயா உங்க கையால வந்த செக்கு, உங்க கையெழுத்து போட்ட செக்கை நான் ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கேன், நீ ஃப்ரேம் போட்டே வச்சிரு, நான் அந்த கிரைண்டரை திருப்பி அனுப்புறேன். அப்படி இருந்தவர் அவர். அதே மாதிரிதான் நான் இன்னைக்கு இந்த மேடையில பெருமையா சொல்றேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சம் செக்கு, என்னுடைய ப்ரொடியூசர் செக்ஸ் எல்லாம் பவுன்ஸ் செக், அதை நான் ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்ட ஒவ்வொரு ப்ரொடியூசரும் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில ஹீரோக்கள் யாராவது ஒரு ஹீரோ அப்படி இருக்காங்களா? ஒரு ப்ரொடியூசர் பிரச்சனைனா இறங்கி வந்து வேலை செய்யறதுக்கு யாராவது இருக்காங்களா? நாசர் எவ்வளவு விட்டுருக்காங்க. இன்னைக்கு கமிலாட்ட நான் இவரு படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டார்ல, அன்னைக்கு நான் கமிலாட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, இப்படி படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு, இனிமேல் நான் சொல்லிட்டேன், ஏதாவது ஒரு கதை வந்துச்சுன்னா ஒரு புக்கா வெளியிட்ட. நான் சொன்ன கமிலாட்ட, நான் வேணா அதை வெளிப்படுத்திடுறேன், அதை நான் எடிஷனா போட்டு வெளியே கொடுத்துறேன், அவர் படம் எடுக்க வேண்டாம்னு சொன்னேன். இன்னைக்கு ப்ரொடியூசர் படுற கஷ்டம் இதெல்லாம் யாரும் உணரல. ஐ ரியலி தேங்க் மை ஹீரோ அண்ட் ஹீரோயின். என்னன்னா இந்த ஓன் ரிலீஸ் பண்றோம்னு சொன்னோன்னா மிஸ்டர் ராஜா என்ன சொன்னார்னா, ஐ வில் ஆஸ்க் மை ஆர்டிஸ்ட் பிகாஸ் தே ஆர் வெரி க்ளோஸ் டு மீ. பேசுங்க அப்படின்னா, இவங்க 2 பேரும் லாஸ்ட் 5 லட்சம் ரூபாய் செக் வேணான்னு சொல்லிட்டாங்க. இந்த வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் கூப்பிட்டு சொன்னேன், அவங்க இவ்வளவு பெரிய ஆளா? then I paid them back. am I right or wrong? so they have this small artist. இவங்களை வச்சு நான் தொடர்ந்து படம் பண்ணுவேன். பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு யோசிக்க கூட மாட்டேன். I can do it, but I love to do with youngsters. and நம்மள்ட்ட இருந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயமாவது கத்துக்கிட்டு நாளைக்கு இது நல்ல வளரும். இந்த மாதிரி இந்த குரூப்ல இருக்கிற டைரக்டர் அவர் மட்டும் என்ன ஏன் சொல்லல, நானும் தான் சார் வேண்டாம்னு சொன்னேன் அப்படின்னு ஒரு லுக் கொடுக்கிறாரு. he told me அதர் ரைட்ஸுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா சார் விட்டுருங்க சார், இன்னைக்கு இந்த படம் 6.5 கோடி ரூபாய் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் தயார். அது யாரு கூட வந்தாலும் நான் டேட்டு போட்டேன். 1 மாசத்துக்கு முன்னால 7ஆம் தேதி நம்ம டேட்டு போட்டோம்.
நான் சொன்ன அன்னைக்கு ரஜினி சார் படம் வந்தாலும் சரி, கமல் சார் படம் வந்தாலும் சரி, எல்லா படமும் ஒன்னா வந்தாலும் இந்த சவாலை சமாலை வரும். இது எல்லா சவாலையும் தாங்கும். இந்த படம் தரமான படம், நல்ல ஒரு காமெடி, ஒரு நல்ல லட்டுக்குள்ள ஒரு நல்ல மசாலா போட்டிருக்கோம், நல்ல ஒரு கமர்ஷியல் மருந்து போட்டிருக்கோம், ஒரு நல்ல ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம். அந்த விஷயம் மக்கள் மத்தியில நிச்சயமா பெரிய லெவலில் சேரும். மீண்டும் என்னுடைய நண்பர் நாசர், ராம்கி மற்றும் பிரஸ் உங்கள்கிட்ட எப்படி ஊமை வெளியில எங்களை எல்லாம் ஒரு வழிக்கு கொண்டாந்து ஒரு இடத்துக்கு கொண்டாந்து நிறுத்தினீங்களோ, அதே மாதிரி இந்த படத்துக்கு எழுதுங்க. உங்களுக்கு என்ன தோணுச்சோ எழுதுங்க. நான் பிரஸ் மீட் டைம்ல படம் போடலான்னு ஐடியா போட்டேன். என்ன வேணாலும் எழுதுங்க, தீர்ப்பு ஜனங்க தான் சொல்லுவாங்க. பட் உங்ககிட்ட இருந்து இந்த படத்துக்கு, எந்த ஒரு பெரிய படத்துக்கு என்ன பண்ண போறீங்களோ அதோட ஒரு சின்ன விஷயத்தை கொஞ்சம் அதிகமா பண்ணி இந்த யங்ஸ்டர்ஸுக்கு மீண்டும் படம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. இந்த படம் நல்லா போச்சுன்னா நான் உங்களை விட்டுருவேன், இல்லைன்னா வேற வழியில பண்ணிடுவேன். நன்றி, வணக்கம்.